வெல்கம் பேக் டு எஸ்ஏ டிவி. இன்றைக்கி வந்து நம்மளுடைய கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட போகிறாங்க. அது எப்படி வந்து நம்ம போடலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் தான் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா சில்க் த்ரெட் என்ன ஸ்டார்டிங்கில் வராது. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுனா நம்ம வந்து நாட் போடும். இப்படி ஏற்றிங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நாட் வந்துடும். இந்த நாட் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்ம வந்து ஏன்னா வந்து எப்பயுமே வந்து த்ரெட்டு நம்ம வந்து எட்ஜில் வந்து இது மாதிரி நம்ம போட்டு வச்சு தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் த்ரெட்டு வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த நூல்கண்டை வந்து நம்ம மடியில் போட்டு வச்சுக்கணும். நம்ம மடியில் போட்டு வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச்சஸ்ஸு. இது வந்து சங்கிலி தையல்னு சொல்லுவாங்க தமிழில். இது எப்படி போடணுன்ட்டு நடுவிரல் அப்புறம் வந்து ஆள்காட்டு விரல் இந்த இதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு பிறகு என்ன செய்யணும்னா இந்த இதில் தான் வந்து நீடல்ஸ் இப்படி வெட்டி எடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? இன்சர்ட் பண்ணிட்டு நீடில் வந்து நம்ம த்ரெட்டு எடுக்கிறோம். அதில் வந்து நல்லா நம்மளுக்கே தெரியும் அது மாட்டு இருக்குன்னுட்டு. மாட்டின பிறகு த்ரெட்டை வந்து வெள்ளமாக வந்து மேலே இழுக்கணும். இழுத்துட்டு எப்பவுமே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து பேக் சைடு, இப்போ வந்து நம்ம எந்த சைடு வந்து த்ரெட் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அது பேக், இப்போ இந்த சைடு வருதுன்னா நம்மளுடைய ஸ்டிச்சஸ்ஸு பேக் சைடு வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அது ஒரு லாக் மாதிரி. இப்போ வந்து உங்களுக்காக வந்து நான் பெருசாக போடுறேன் நான் ஸ்டிச்சஸ்ஸு. இன்செர்ட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணி எடுங்க. இன்செர்ட் பண்ணுங்கள், நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி எடுத்திங்கனாக்கா வந்துடும். கீழே வந்து அந்த புக்கில் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து சுற்றி விடணும். ஈஸியாக வரும். நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ஹேண்டை வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து லூஸாக விட்டுன்னு வந்தோம்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிங்கனாக்கா த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் விட்டு செஞ்சிங்கன்னா அப்போ கிளாத் வந்து சுருக்கம் வரும். அப்போ வந்து சுருக்கம் வந்துச்சோன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. ரொம்ப வந்து ஈஸியாக போடணும்னா வந்து த்ரெட்டு வந்து கீழே வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து அப்போ தான் வந்து அது இழுக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ எண்ட் நாட் போட்டாச்சு. நீங்கள் வந்து எப்பவுமே பிக்னஸ் வந்து கற்றுக்கும்போது வீட்டில் ஆர்டினரி ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதிலே வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாப்லின் கிளாத் வந்து ரொம்ப வந்து லேஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் கற்றுக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் நல்லா கற்றுக்கின பிறகு ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து செய்யணுமானாக்கா அப்போ வந்து என்னென்னா சில்க் ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் சில்க் ப்ளவுஸில் வந்து. அப்போ வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதுலேயே வந்து பழகிட்டிங்கன்னா ஒரு 1 மீட்டர் அப்படி வாங்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஷேப்பில் வந்து நான் வந்து இங்கே ஒரு ஷேப் போட்டுக்கிறேன். இந்த ஷேப்பில் வந்து எப்படி போடணுன்ட்டு காட்டுறேன் நான். அப்புறம் வந்து பேக் சைடு வந்து எப்படி வந்து த்ரெட்டை வந்து அதில் வந்து நம்ம ஊக்கில் வந்து மாட்டலாம் அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், ரொட்டேட் பண்ணுங்க, நீடிலில் வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் எனக்கு என்ன செய்யணும், பேக் சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. பேக் சைட் ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் இப்படி தான் போகுது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா கற்றுக்கின பிறகு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்ட் நல்லா உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ண வருதுனாக்கா ஸ்டிச்சஸ் வந்து அப்போ வந்து நார்மலாக வந்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சின்னதாக போடுற மாதிரி. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட நான் ட்ரை பண்ணுங்க.
இந்த நீடில் வந்து இந்த நீடில் நாப் வந்து நம்ம வந்து எந்த சைடு எந்த ஃபேஸ் பார்த்து போதோ அந்த சைடில் தான் வந்து இந்த ஊக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சைடு போதோன்னாக்கா அப்போ வந்து இந்த ஷார்ப் வந்து இந்த எட்ஜை வந்து இந்த இதை பார்த்து தான் போகணும். ஓகேங்களா? இந்த சைடு போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் த்ரெட்டு மேலே. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போக முடியும். பாருங்கள், இன்சர்ட் பண்ணுங்க நீடில், கீழே வந்து நூல் வந்து அதில் மாட்டிக்கிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் அவ்வளோதான், வெளியே வந்துடுச்சிங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டிச்சஸ் இன்சர்ட் பண்ணுங்கள் நீடில், த்ரெட்டு வந்து ரொட்டேட் பண்ணுங்க கீழே, அதில் வந்து கொக்கியில் மாட்டிட்டோம்னாக்கா அடுத்து வந்து மேலே லெஃப்ட் அண்ட் ரைட் எடுக்கிறோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து எப்படி வந்து த்ரெட்டை வந்து நம்ம அதில் வந்து மாற்றோன்ட்டு அந்த இது எடுக்கலாம். ஃப்ரெண்ட், இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து நம்ம எப்படி வந்து நீடில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம், நூல் வந்து எப்படி நம்ம வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறோன்ட்டு. இப்போது நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து இப்படி ஒரே ஒரு சுற்றி மேலே எடுக்கிறோம் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? இன்சர்ட் நீடில், ரொட்டேட் த த்ரெட்டு, அதில் வந்து இப்படி சுற்றி எடுத்துட்டோம்னாக்கா இந்த சைடுனா சுற்றலாம், இல்லை இந்த சைடுனா சுற்றலாம். ஓகேங்களா? ரெண்டு சைடு எந்த பக்கம்னா சுற்றலாம். ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டு. நான் பாருங்கள், இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்படி சுற்றுக்குங்க, சுற்றிட்டு இப்படி எடுக்கணும் த்ரெட் மேலே ஏற்றிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்ஸு நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து த்ரெட் இப்படி சுற்றிக்கணும், நீடிலுக்கு இப்படி எடுக்கணும் வெளியே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்? நீடில் இன்சர்ட் பண்ணிடுறோம், இப்படி ஒரு சுற்றிட்டு மேலே த்ரெட் எடுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதிலே வந்து நம்ம வந்து நாட் எப்படி போடுறதுன்னாக்கா, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என் நாட் போடுறது சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா பிக்னஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. அப்போ என்ன செய்யணும்னா மேலே வந்து கீழேருந்து நம்ம வந்து நீடில் வந்து விட்டுட்டு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோங்களா, அந்த ஸ்டிச்சஸ் இப்படி உள்ளே இழுத்துக்கோங்க. உள்ளே இழுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இது லூப் இருக்குங்களா, இது லூப்பை வந்து பெருசு பண்ணிவிட்டு அதுள்ள இந்த கண்டு விட்டு எடுத்துட்டிங்கனாக்கா நாட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஈஸியாக நாட் போட்ட மாதிரி ஆகிடும், ஸ்டிச்சஸும் வராது, உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நாட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தாங்க போட்டு பழகணும். இது வந்து செயின் ஸ்டிச்சஸ்ஸு. ஓகே, இதில் நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இன்சர்ட் பண்ணிவிடுங்க, நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரொட்டேட் பண்ணி எடுங்க த்ரெட்டு. எப்பவுமே பேக் சைடு இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இப்படி முன்னாடி போய் தான் இப்படி வரப்போகுது. அப்போ வந்து பேக் சைடு சின்னதாக வந்து ஸ்டார்டிங்கில் எப்பவுமே வந்து என்ன சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு, சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் சொல்லிக்கிறேன் நான். பேக்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. மறுபடியும் அகைன் இன்னொரு ஸ்டிச்சஸ்க்கு இது மாதிரி இப்படி போட்டுகிட்டே வாங்க. நான் இப்போ வந்து சைஸ் குறைச்சிட்டேன், சின்னதாக போட்டு நிற்கிறேன் நான். நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சின்னதாக போடுறதுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கார்னர் இப்படி வரணும். இந்த கார்னர் இப்படி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து, அப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறமா தான் நம்ம இந்த ஷேப்புக்கு வந்து திருப்பணும். நம்ம அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து ஷேப் அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் இதை மாதிரி அப்படியே வந்து ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப் கார்னர் வந்து சரியாக தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? நல்லா பழகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்.
ஏன்னா பிக்னஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா வந்து அந்த நூல் மாட்டும், அருந்துடும், நீங்கள் இழுத்து பிடிச்ச மாதிரி போடுவீங்க. அது மாதிரிலாம் செய்யும்போது ரொம்ப வந்து பொறுமையாக வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க. ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு டிசைனர் ஆகலாம். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து உங்கள் ப்ளவுஸை ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகிடுவீங்க. ஓகேங்களா? நம்ம மற்றவங்களுக்காக வந்து செய்யணுன்னு இல்லை, நம்ம கற்றுக்க நமக்காக கூட ஓனாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து வெளியே கொடுக்கணும்னா அந்த ப்ளவுஸ் எல்லாம் செய்யணும்னா ஒரு 5000 இல்லாமல் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ நம்ம கற்றுக்கணும்னா நம்மளே செஞ்சுக்கலாம்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னுடைய மேரேஜ் ப்ளவுஸும் நானே தான் ரெடி பண்ணியிருந்தேன்ட்டு. அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மேரேஜ்க்கு நீங்களே கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேரேஜ் ஆகாத யங்கஸ்ட் இருந்தீங்கன்னாக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த சைடு போக போகிறோம். நீடில்ஸ் வந்து இந்த சைடு வரப்போ, அப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இந்த பக்கம் எடுக்க போகிறோம். சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் ஓகேங்களா போட்டு அப்படியே ஆப்போசிட் நம்ம இந்த நம்ம வந்து நம்ம ஷேப்ஸ் எந்த சைடு இருக்குதோ அந்த பக்கம் வந்து நம்ம எடுத்து போக போகிறோம். ஓகேங்களா? நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து அதில் மாட்டி விட்டுட்டு லெஃப்ட் ரைட்டு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கற்றுக்கும்போது வந்து இந்த வந்து நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்க வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா டென்ஷன் ஆகாமல் நல்லா வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, ஐயோ எனக்கு வரலையே அப்படியெல்லான்ட்டு. ஆனால் இது கற்றுக்கினீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களே செய்வீங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம த்ரெட்டு போகுது. இந்த பக்கம் போகிறனால சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம இப்போ இந்த சைடு போகும்போது நம்மளோட ஸ்டிச்சஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னுட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட். அவ்வளோதாங்க, வந்துடுச்சு பாருங்கள். எண்டு நாட் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி எண்டு நாட் போடுறதுன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து இப்போ பிக்னஸ்ஸு இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் அதே மாதிரி செய்யுங்க நீங்கள். நான் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வரும்போது நான் வந்து எண்டு நாட் எப்படி போடுறதுன்ட்டு சொல்கிறேன். நான் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து எண்டு நாட் எப்படி போடணுன்ட்டு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் கற்றுக்கணுன்னாக்கா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல்ஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.